விஜய் சார் அவருடைய அரசியல் பயணத்தை துவங்கிட்டாரு, பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு, மாநாடுகள் நடத்துறாரு, நிறைய முக்கியமான ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்குது உங்களுக்கு சோஃபார் அவருடைய பயணம்? சார் இது எப்படின்னா பேசுறது இப்போ அரசியலுக்கு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எந்த ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் ஆப்போசிஷனில் இருக்கும்போது மக்களுக்கு தெளிவான புரிதலோடு ஒரு கொஷின் சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் சீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அதே மக்களுக்கு புரியாத பாஷையில் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே எடுத்துக்கலாம். இல்லை அதிமுக கட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியில் இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியில் இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கட்டும், மது விலக்கு பண்ணுறோம் நானாக பேசினேன்றாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நீட்டை ரத்து செய்கிறோன்னாங்க. நாங்களாக சொன்னோம், அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னாங்க. அந்த ரகசியமே எங்கே போயிடுச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து வெளில இருக்கும்போது பப்ளிக்கோட பெயின்ஸை பார்த்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு குறுக்கிட்ட வட்டத்தில் தான் நம்ம அதெல்லாம் செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துகிற விதம் இருக்குது இல்லையா? இப்போ அது வந்து அவர் பேசுகிறது எல்லாமே வந்து அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆல்ரெடி அண்ணாவை வச்சுட்டு நிறைய கட்சிகள் இருக்குது. அண்ணாவை வச்சுக்கிட்டு பெரியாரை அவரை வச்சுக்கிட்டு நிறைய கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க. அது கிடையாது நம்ம கட்சி. மக்களுக்கு என்ன இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன எண்டு நம்ம கொண்டு போகிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. அது அவர் மிஸ் பண்ணுறாருன்றது என்னோடய கருத்து. என்ன மாதிரி விஷயங்கள் மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவருடைய அணுகுமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பேச்சிலேயே வந்து இதெல்லாம் நான் மாற்ற போகிறேன், இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாருல. இந்த மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன? பிரச்சனை எடுத்து பேசினாலே அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை விட்டுடுறாரு, மெயினை விட்டுடுறாரு. எதுக்கு நம்ம அரசியலுக்கு வரோன்றது விட்டுடுறாரு. ஆனால் வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அங்கிள் அவர் சொல்கிறதுனால அவர் குறை போகிறதில்ல. அவன் கட்சியால் இன்னும் நீ அங்கிள்னு சொன்னேன்னா உன்னை விமர்சிக்க தான் போகிறான். விமர்சனங்களை தான் ஜாஸ்தி ஆமே தவிர அதனால் உனக்கும் பயன் கிடையாது, அவங்களுக்கும் பயன், மக்களுக்கும் பயன் கிடையாது. மக்களுக்கு பயனானது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஓகே, 2026 எலெக்ஷனில் டிவிகே கட்சியாக இருக்கட்டும், அவருடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும் சார். அவரோட இம்பேக்ட் வந்து இல்லாமல் இருக்காது. ஏன்னா யூத்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து யூத்து தான் நிறைய 35% மேலே இருக்காங்க. அதுவும் வந்து இப்போது புதுசாக ஓட்டு வாங்கினவங்க, ஆல்ரெடி அவரோட ரசிகர் மன்றம், அவங்க எல்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு யாரை இம்பேக்ட் பண்ணுறதுன்றது தான் தெரியுது. ஏன்னா இவரை இண்டிவிஜுவலாக நின்று ஜெயிப்பாருன்றது அசாத்தியமான ஒரு விஷயம். எண்ட் ஆஃப் த டே மேபி அதிமுக, டிஎம்கே, என்டிஏல இவரும் போகலாம் ஒரு பார்ட்டாக, அந்த மாதிரி போகலாம். இல்லை இவரே ஒரு 3வது அணி விஜயகாந்த் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 2 கம்யூனிஸ்ட்டு, இந்த பக்கம் காங்கிரஸ் யாராவது ஒன்று சேர்ந்து 3வது அணி ஆரம்பிக்கலாம். எனிதிங் ஹேப்பன் இன் அரசியல்.